இன்னும் இது பேசியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருந்ததுங்களா இல்ல அண்ணன் எல்லாமே? இல்ல ஆக்சுவலா எங்க தலைவரோட சிறப்பே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். அதை வந்து எதை சொல்ல வரமோ அதை நேரடியா கரெக்டா விஷயத்த சொல்லி முடிச்சிருவாரு. பழிக்கு மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றிய அரசா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அரசா இருக்கட்டும்னு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள், அந்த நிபந்தனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆக்சுவலா வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நல்ல மரத்துக்கு தான் கல்லடின்னு ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன். அந்த மாதிரி அவர்கிட்ட தான் விஷயம் இருக்கு. அவரை எப்படியாவது அடிச்சு காலி பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி வந்த நம்ம கேப்டன் சார் இவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு டிரா பேக் வச்சு அவங்கள எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி தலைவர் பக்கம் நிறைய பக்கம் திருப்புறாங்க. பட் அது எல்லாத்தையும் விர்ச்சுவல் வரை சார் நாங்க வந்து எதிர்கொண்டு முறியடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இன்கேஸ் இன்னைக்கு அவர்கிட்ட ஏதாவது கேட்கிற வாய்ப்பு, பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க? ஆக்சுவலா நான் அவர்கிட்ட வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அவர் எப்போதுமே சொல்றாரு. நான் வந்து மகளிர் அணிக்கு வந்த காரணமும் அதுதான். பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணணும், அதுக்கான ஒரு இது வேணும் அப்படின்றத தான் நான் கேட்பேன் அவர்கிட்ட. இன்னொன்று வந்து நான் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் தெரியும். மற்ற எல்லாமே அவர் வந்து அடிமட்ட வரைக்கும் பெண்களோட கழிவறையில இருக்க கதவு முதற்கொண்டு எங்க தலைவர் வந்து வாக்குறுதியில கொடுக்குறாரு. அதுக்கு மேல ஒரு தலைவர் என்ன யோசிக்கணும்? இன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துட்டுன்றீங்க. வீட்டுல என்ன சொன்னாங்க? எப்படி இங்க அனுமதிச்சாங்க? வீட்டுல ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட். வீட்டுல இருந்து தாவேக்காக்கு போறோம் அப்படின்னாலே அங்க சேஃபா இருப்போம் அப்படின்றத நம்புறாங்க. அம்மா குழந்தை இருக்கான், வீட்டுல விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவன் வந்து போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட எதிர்காலத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். தஞ்சை பல பேரோட கோட்டையா இருந்திருக்கு. இனி இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் யாரோட கோட்டையா இருக்க போகுது? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தாவேக்கா வருகைக்கு அப்புறமே தஞ்சை, திருவையாறு, ஒட்டுமொத்த டெல்டாமே தாவேக்காவோட கோட்டை தான் சார். பர்சனல் விஷயங்கள், அதாவது அந்த அவதூறு, அவரை பத்தின பர்சனல் விஷயங்கள்லாம் பேசும்பொழுது ஒரு தலைவன் எப்படி பேசுறாங்கன்னு ஒரு கோபம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா கோவம்ன்றதை தாண்டி பர்சனல் அது எனிபடி எல்லாத்துக்குமே பர்சனல் இருக்கும். நமக்கு இப்போ என்னோட பர்சனல்ல ஏதோ ஒரு டிராபேக் இருக்கும், அவங்க பர்சனல் டிராபேக்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி நான் சொல்ல வரல. இன்னொன்று வந்து அது அவங்களோட பர்சனல், அதை அவங்க டீல் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து மக்கள் பிரச்சனையை தானே பேச வந்திருக்கோம், அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம்.